நாங்கள் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற அந்த பதவியின் மீது நாங்கள் கேள்வி கொடுக்கப்படுவோம். மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் நிச்சயமாக கேள்விக்குட்படுத்தப்படுவேன். எங்களுடைய நம்பிக்கையின்படி மரணத்தின் பின்னர் இறைவன் நான் ஒரு மிக சாதாரணமான ஒரு வறிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவதற்கு கூட கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் வாழ்வோம். 89ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டிருந்த போது என்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு சொத்து ஒரு பைசிக்கிள் மாத்திரம்தான். 650 ரூபாய் பெறுமதியான ஒரு பைசிக்கிளும் 2 ஷர்ட் 2 ட்ரௌசர் 2 சாரம் தான் 89ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது இருந்த ஒரு சொத்து. பாராளுமன்ற உறுப்பினராக போகின்ற போது பாராளுமன்றத்துக்கு போட்டுக் கொண்டிருக்கிற ஷர்ட் இடத்தில் இருக்கவில்லை. ஆகவே அவ்வாறு இருந்த என்னை அல்லாஹ் இறைவன் எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பதவிகளை தந்து அதிகாரங்களை தந்து சோதித்தார். கொஞ்சம் மீடியா கொஞ்சம் ஸ்லோ राज्य परिपालना स्वदेश करू जयसूर्य महसाई सेವೆಯ ಪಕ್ಷ ವಿಪಕ್ಷ ಸೇರದನಾಗೆ ಪ್ರಶಂಸಾವಟಲಾಂಛನ दाहत्रे जातीय पक्षीय बेसी पक्ष आय्वासी पक्ष இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளையும் கட்சி வேறுபாடுகளை அப்பால் தீவிரமாக செயல்பட்டுள்ளார். அதேபோன்று அவர்கள் பாரிய வெற்றியை அவரால் பெற்றுக்கொடுக்க முடிந்தது. அவருடைய முதல் பாராளுமன்ற பிரவேசம் அதனை கொண்டு 2001ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவர்கள் மின்சக்தி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். அப்பொழுது இலங்கையில் 12 மணி நேர தலைவராக அவர் பணியாற்றி அவர்கள் அந்த இலங்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுடைய
தன்னுடைய அரசியல் வாழ்வில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறார். நாயகன் எம்எல்ஏ முகுல்லாவுக்காக அவருடைய சாதனைக்காக பல விழாக்கள் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எடுப்பது ஒரு விழாதான், அதுவும் வெள்ளி விழா. பெண்களுக்கு அதிகம் படித்தது தங்கம், ஆண்கள் அணிய வேண்டியது வெள்ளி. காத்தான்குடியின் மறுபெயர் முகுல்லா என்று தென்னிலங்கை மக்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். கிழக்கு இலங்கையிலேயே அதிகம் பிரசித்தி பெற்ற ஊர் காத்தான்குடி. Of various universities representing these occasions and other divisional secretaries and government secretariat and brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. It is with an intense and immeasurably deep sense of responsibility I would like to express my gratitude to organizers of this function for granting me a great opportunity to say a few words on the legendary politician, Honorable Minister of M.L.A. Mustula, the Minister of Rehabilitation and Resettlement, and his contributions toward the society over the last 25 years. எல்லா விதமான இனத்தை சேர்ந்த மாணவர்களும் வந்து படிக்கிறார். அது இன்று முஸ்லிம்கள் ஒரு அளப்பரிய சேவையாக இன்னும் இருந்து கொண்டது. அதே போன்ற ஒரு பணியை திடீரென்றையில் மெட்ரோ கேம்பஸ் என்ற பேரில் அமைச்சர் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகமாக உயர்த்துகின்ற ஒரு முக்கியமான பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதுவும் வரலாற்றில் ஒரு பிதா மகனாக முஸ்லிம் சமூகத்தில் செய்த ஒரு பெரும் கைங்கரியமாக வரலாற்றில் பதியப்படுவது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வரும். இருந்தாலும் அதுவும் ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது இலங்கை முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லாது ஏனைய இனத்தவர்களுக்கும் அது சேவை கூட்டிக் கொண்டு நான் நூலக சாலைக்கு கோரிக்கை நூலக சாலைக்கு அங்குள்ள முஸ்லிம்கள் பற்றிய டாக்குமெண்ட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படும். இப்படியான சேவை நிறைய இந்த சமூகத்துக்கு தேவை என்பதாக அவர்கள் அவளை வலியுறுத்தினாங்க. உண்மையிலே அதை பார்க்கும்போது எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கு. அண்மையில் இலங்கை புருணை பல்கலைக்கழகத்திலிருந்து இப்ப தற்போது இலங்கைக்கு வந்திருக்கின்ற வரலாற்று ஆசிரியர் பேராசிரியர் ஹுசைனி அவர்கள் இந்த சூரிய நூற்றாண்டுக்கு வந்து அவர் கட்டுரையை எழுதினார். இன்று முஸ்லிம் அரசியல் தனித்துவ அரசியல் கேட்டுப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூக அரசியலாக அது மாற்றப்பட வேண்டியவருடைய அவசியத்தை பற்றி நாங்கள் இதை எழுதியிருக்கின்றோம்.
அதனூடாக தன்னுடைய அரசியல் நலன்களுக்கு அப்பால் இந்த சமூகத்தின் நலன்களுக்காக போராடுகின்ற ஒரு அரசியல் பிரதிநிதியின் வரலாற்றை பற்றி அவருடைய பங்களிப்பை இதனோடு ஒட்டுறவாடி பார்த்திருக்கின்றோம். இதனூடாக அரசியல் கல்வி சார்ந்த மாணவர்களுக்கும் சமூகவியல் சார்ந்த மாணவர்களுக்கும் ஒரு பாடநூலாக கொள்ளத்தக்க வகையிலே தான் இந்த நூலை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த நூலுக்கு நாங்களே கிழக்கு வாசல் என்ற பெயர் வைத்திருக்கின்றோம் என்ற கேள்வி இருக்கின்றது. இந்த கிழக்கு வாசலிலே ஒரு தெரிகின்ற ஒரு தனி மனிதனாக நாங்கள் அவரை பார்க்கவில்லை. இது ஒரு முற்றம். கிழக்கு வாசல் என்பது ஒரு பொருண்மை சொல் அல்ல, அது ஒரு இலக்கிய கலை சொல்லாகும். அதனூடாக பல அர்த்தங்களை பல வியாக்கியானங்களை செய்ய முடியும். இந்த கிழக்கு வாசலுக்குள்ளே வருகிற போது தெரிகிற ஒன்று, எப்போது தெரிகிற ஒன்று மாண்புமிகு அமைச்சர் ஹிஸ்புல்லா, இன்னும் பல தெரிய போதும். அதனுடைய 3 உதாரணங்கள் இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டன. ஒன்று, அவர் உலமாக்களுக்காக ஏற்படுத்திய மட்டக்களப்பு பல்கலைக்கழக கல்லூரி. 2வது ஏற்பட்டிருக்கின்ற தேசிய நூலக சாலை. 3வது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஹிஸ்புல்லா நாளை அரசியலிருந்து ஓய்வு பெறலாம், ஆனால் அவர் இந்த சமூகத்துக்கு ஒரு உன்னதமான கல்வி பணியை ஆற்றிவிட்டார். இந்த உலகம் அழிகின்ற மற்றும் விதிதன்மையிலே அவர் ஏற்படுத்திய பல்கலைக்கழகம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நமது மாணவர்கள் பட்டம் பெறுகின்ற வாய்ப்பை மிக இலவாக பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். இது ஹிஸ்புல்லாவுடைய மிக உன்னதமான சமூக பணியாகும் என்பதிலே நான் என்னுடைய ஏற்புரையை இறுதி வடிவமாக கூறி, ஒரு தனி மனிதன் அரசியல் பொறுப்புகளை சுமற்பதன் மூலம் வெறும் தன்னிட அரசியலுக்குள் மாத்திரம் தன்னை மாற்றிக்கொள்ளாது, இந்த சமூகத்தின் பொறுப்புகளுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற அரசியல் தலைவரை பற்றி பேசுகின்ற ஒரு நூலை இன்று வெளியிட்டோம் என்ற திருப்தியோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். இந்த 25 வருஷமாக மக்கள் மத்தியில் மாற்றமில்லை, இலங்கையில் மாற்றமில்லை, இன்டர்நேஷனல் ஸ்கூலாக யார் கண்டு அது பேரு நாளே நன்றி. யாருக்கும் இஸ்லா அங்கேயும் இல்லாமல் பயனும் இல்லாமல் 17 வருஷம் நான் நிச்சயமாக 17 வருஷம் जनतादल जयसूर्य वनता मानवीवरून देशीय विश्वासतेलुगे आदिवासी संपादक विपक्ष ವೇದಿಕೆ ಕೊಡುವ ಸುರಕ್ಷಿತ ಕಥಾನಾಯಕ ಉನ್ನತ ಮಾಡಿ ಸುಂದರ ಚುನಾವಣೆ ನಡೆಸಲಾದ ಬಳಿಕೆ அதற்கு முன்பாக அல்ஹாஜ் FM அலியா கலாஹி அவர்கள் முன்னாள் காதி நீதிபதியாக இருந்தவர். அவருக்கு முதல் ஜூலை பஷீர் ஷேகுதாவூத் அவர்களுக்கு சபாநாயகர் ஜெயசூரி அவர்களால் நூல் வழங்கும் நிகழ்வு இடம்பெறுகிறது. அந்த வகையில் இன்னொரு பிரதியினை பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். முதன்முறையாக பாராளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டவர். மதுரை மாவட்டத்திற்கு பாராளுமன்றத்தில் வந்தவர். உதுமாலபி அவர்களுக்கு நாங்கள் அடுத்ததாக அனுபவங்களை கழித்தோம். கிழக்கு மாவட்ட உறுப்பினர் உதுமாலபியை தொடர்ந்து KL ஜவான் அவர்களை தொடர்ந்து MS குயல் அரசியல் பதிவுகளை உடனடியாக இந்த நூலில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அது புதுப்பிக்கலால் 100 பகுதிகளை கொண்ட ஒவ்வொரு மாணவர்கள் உறுப்பினர்களுக்கும் அதை அதிகாரிகள் மட்டத்தில் என்னுடைய தராதரம் நிலைகளை சென்றால் அவர்கள் செய்ய முடியாது என்றால் இன்னும் பலருடைய பேர்கள் இருக்கின்றன. மாணவர்களை செயலாளர்கள் சரி, அதே போன்று சட்ட நிறுவனத்துடைய தலைவர் செல்வம் இஸ்மாயில் அவர்களோடு சேர்த்து 3வது அவர்களில் நாங்கள் வேலை கிடைக்கிறோம். SM மதுரை அவர்கள் பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரையும் வேலைக்கு அன்போடு வாழ்கிறோம். பணிப்பாளராக மாவட்ட செயலகத்தை பணிபுரிகின்ற ප්‍රාදේශීය මට්ටමේ දේශපාලනය කරලා ඊට පස්සේ පළාත් සභාවට ඇවිල්ලා ඊට පස්සේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ අමාත්‍යවරු වෙලා රටට
වගේම මම ඉස්කෝල අමතකම දකින්නේ අපි අනාගතයේ බලාපොරොත්තු වෙන මේ රටේ අලුත් දේශපාලන සංස්කෘතියක්. අද එතුමාගේ උපාධිය අත්වලට මෙතන සෑම පක්ෂයකම දේශපාලන මිනිස්සු වෙනවා. අද මතකයි මේක අවුරුදු ගානක් ඉස්සර දේවල් උත්සවයක් කියනකොට නැත්නම් දේශපාලන ලක්ෂණයක් කියනකොට වෙදියා ගන්නවා, බෝබර ආගන්නවා, ඉන්දියා ගන්නවා, මරා ගන්නවා. ඒ විදිහේ දේශපාලන සංස්කෘතියක් අපේ රටේ හැමදාම ඉදිරියට මෙවුවා ඇති නොවන විදිහට තමයි අපි කවුරු බලාපොරොත්තු වෙන්නේ කවුරු ප්‍රාර්ථනා කරනවා. ඒක විශේෂයෙන් සඳහන් කරන්නේ අපිට මේක පස්සේ කියන නැතිවරණ වලදී අපේ සාමාන්‍ය නැතිවරණය මුක්තිගාමක නැතිවරණය ඒ වගේම මේ රටේ සම්බදායකයට තමන්ගේ හෘදසාක්ෂිය අනුව තමන්ට කැමති දේශපාලන පක්ෂයක් දේශපාලන නායකයෙක් දේශපාලන නෝයිකෙක් තෝරාගැනීමේ අවස්ථාව අවශ්‍යයි. நன்றி காட்டுகிறார்கள் மக்கள். நகரங்களின் கீழே இருந்தாலும் வசந்தத்தின் வரவையும் அந்த வரவோடு வந்த சுதந்திரங்களையும் உணர்கிறார்கள் இவர்கள். தொழிலின் உச்சத்திற்காக ஒருவன் போராடுகிறான். இதனை அறிந்தவர்கள் அல்லவா இவர்கள்? இதுதான் அந்த சபை. உணர்ந்து கொள்ளுங்கள் அமைச்சரே. அவ்வளவு நம்பிக்கையில் நிறைந்திருக்கும் சபையில் ஒரே ஒரு புலி அல்ல, பல நதிகள், ஒரே ஒரு தலைவர், நீண்ட நிறைய போராட்டம் உங்களுடையது. அதன் ஒட்டுமொத்த மகத்துவத்தின் முழு உருவம் நீங்கள். அதனால் தான் இவர்களின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு. எனவே வெளிவளம் நாயகன் ராஜாங்க அமைச்சர்கள் ஈஸ்வரா அவர்கள் இப்பொழுது நாங்கள் வேலையில் நன்றிகளை எடுப்பதற்காக ஆண்டவர் வழங்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்து 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற 2014ஆம் ஆண்டு நிறைவேற்ற போது 15ஆம் ஆண்டுகளிலே இவ்வாறு ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று என்னுடைய பெண்கள் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் கலாநிதி இஸ்மாயில் அவர்கள் தலைமையிலான குழு ஒரு ஆலோசனையை முன்வைத்தது. பல்கலைக்கழகம் வெளியிடுவது என்பது ஒரு நூலை ஒரு சமூகத்திலே அல்லது அரசியல் ரீதியாக ஒரு பணியாற்றியவரை கௌரவிப்பதன் மூலமாக இந்த சமூகத்தில் இவ்வாறு அரசியல் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலும் கல்வித்துறையோடு அதிகமான பங்களிப்பை ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அல்லது கல்லூரி உருவாக்கி கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற அடிப்படையிலே அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று தீர்மானித்தார். அதை நான் மிகவும் பெருமையோடு சந்தோஷமாக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நூல் வெளியிடுவதற்கான சகல ஏற்பாடுகள் செய்த போதிலும் ஆட்சி மாற்றம், பின்னர் ஜனாதிபதி தேர்தல் தோல்வி, பாராளுமன்ற தேர்தல், இப்படி பல காரணங்களால் 2 வருடம் இந்த தள்ளி போட வேண்டியதிலே பின்னர் இறுதியிலே இதற்கு யாரை அழைத்து இதை செய்வது என்ற பெயர் வந்த போதும் என்னோடு மிக நெருக்கமாக 90ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் மிக நண்பர்களாக இருக்கிறோம். என்னுடைய கௌரவ சபாநாயகர் கருணேஸ்வரி அவர்கள். ஆகவே அவர்களை இந்த விழாவுக்கு அழைத்து அவர்களை பிரதமரையாக இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். அவ்வாறு நான் அவரிடத்திலே கேட்டபோது மிக மனோடு உடனடியாக அவர் என்று வருவதற்கு எங்களுக்கு சமாதானம். ஆகவே கௌரவ சபாநாயகர் கருணேஸ்வரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நான் அரசியலுக்கு வந்தது சமூக சேவை செய்வதற்காக. என்னுடைய ஆரம்ப காலங்களில் என்னுடைய சிறிய வயதிலே சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. நளின் ஆட்சியரை பற்றி கேள்விப்படுகிற போதும் டாக்டர் பதில் அவர்களை கேள்விப்படுகிற போது சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்மையிலே அரசியலுக்கு கொண்டு போய் அரசியலில் இவ்வாறு பணிகளை செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு ஏற்படுத்தினார். ஆகவே குறிப்பாக அரசியலில் இருக்கின்ற அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய மாவட்டத்துக்கு, இந்த நாட்டுக்கு என்ன பணிகளை செய்ய முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும். இறைவன் ஒரு தருகின்ற ஒவ்வொன்றும் நாம் ஆமானம் தான். அடிக்கடி சொல்லுவர்களே, அது அரசியல் பதவியாக இருக்கலாம், வேறு நிர்வாக பதவியாக இருக்கலாம், கடைகளிலே வேலை செய்கிற நான்கு சிப்பந்தியாக இருக்கலாம். நாங்கள் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற அந்த பதவியின் மீது நாங்கள் கேள்வி கொடுக்கப்படுவோம். மிக தெளிவாக இருக்க வேண்டும்.
நான் நிச்சயமாக கேள்விக்குட்படுத்தப்படுவேன். எங்களுடைய நம்பிக்கையின்படி மரணத்தின் பின்னர் இறைவன் நான் ஒரு மிக சாதாரணமான ஒரு வறிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவதற்கு கூட கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்தோம். 89ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிருந்த போது என்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு சொத்து ஒரு பைசிக்கிள் மாத்திரம்தான். 650 ரூபாய் பெறுமதியான ஒரு பைசிக்கிளும் 2 ஷர்ட் 2 ட்ரௌசர் 2 சாரம் தான் 89ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது இருந்த ஒரு சொத்து. பாராளுமன்ற உறுப்பினராக போகின்ற போது பாராளுமன்றத்துக்கு போட்டுக் கொண்டு ஷெட்யூல் இருக்கவில்லை. ஆகவே அவ்வாறு இருந்த என்னை அல்லாஹ் எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பதவிகளை தந்து அதிகாரங்களை தந்து சோதித்துள்ளார். ஆகவே நாங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பதவிகளை இறைவனுக்கு நிச்சயமாக கட்டுப்பட்டு நாங்கள் செய்ய வேண்டும். அது எந்த பதவியாக இருக்கலாம். சாதாரண கடையிலே ஜனாதிபதி முதற்கர் கடையில் இருக்கின்ற சிப்பந்தி வரை நாங்கள் கேள்விக்குட்படுத்தப்படுவோம். அதை என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் செய்வது. நாங்கள் இன்று விமர்சிக்கப்படுவோம் என்பதற்காக அல்லது ஏசப்படும் என்பதற்காக நாங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் ஒருபோதும் சிந்திக்க கூடாது. என்னுடைய பல தோல்விகளுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. நான் ஒருபோதும் இன்று நான் இன்று நான் போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் ஒருபோதும் நாங்கள் செய்வது கிடையாது. அரசியலில் இருக்கிறதில் நீண்ட கால அடிப்படையில் என்னுடைய பணியை செய்ய வேண்டும். நீண்ட தூரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நான் ஒரு நூதன சாலையை செய்த போது நான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன். நான் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. எங்களுடைய கௌரவ மாகாண சகோதரர் ஷிப்லி பார்க்க இருக்கிறார். நான் துபாய்க்கு மியூசியத்தை பார்ப்பதற்கு சென்று நான் கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேல் மியூசியங்களை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறேன். எவ்வாறு அமைத்தார்கள் என்பதை பற்றி கிட்டத்தட்ட 10 வருடம் அதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டுதான் இறுதியிலே முஸ்லிம்களுக்கு ஒரு நூதன சாலையை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதில் இருக்கின்ற 10 பொருட்களை 10 வருடங்களாக நாங்கள் செய்திருக்கோம். கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் அதற்காக செலவு செய்வோம். நான் துபாய்க்கு போய் இறங்கியவுடன் என்னோட பல சகோதரர்கள் வந்தார்கள். பல சகோதரர் வந்தார்கள். நாங்கள் துபாய்க்கு போய் இறங்கி காலை சுபோக தொழுகை தொழுது நான் அந்த ஜமாத்தா சுபோக தொழுகை தொழுவித்து நான் அவர்களுக்கு சொன்ன விஷயம், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம். இதில் நடக்கின்ற ஒவ்வொரு நடைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு கூறி தருவான். இந்த சமூகத்தினுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய வரலாறை கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரோ ஒருவர் செய்ய வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு முன்னிருந்த தலைவர்களை செய்திருந்தால் இன்று நமது சமூகம் வந்தான் நடத்தான் 100 வருடம்தான் உங்களுக்கு வரலாறு இருக்கிறது யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்காக இந்த பயணத்தை வந்திருக்கிறோம். நடக்கின்ற ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் நிச்சயமாக கூலி தருவான். செலவு செய்கின்ற ஒவ்வொரு சரத்துக்கும் அல்லாஹ் கூலி தருவான். அவர்களுக்கு உபன்யாசம் செய்யும். ஒவ்வொரு தஹஜ்ஜுத் தொழுகையிலும் அதற்காக பிரார்த்தித்து விட்டு அந்த நூதன சாலையை நாங்கள் அமைக்கிறோம். அரசியல் காரணமாக சில சகோதரர்கள் விமர்சனம் செய்வார்கள். அதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது. நிச்சயமாக இன்று அல்ல, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாட்டு முஸ்லிம் சமூகம் அதை பற்றி பேசப்படுவோம். எல்லாமே அப்படித்தான். ஆகவே நாங்கள் அரசியலில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, சமூகத்திலே அந்தஸ்துகளிலே பதவிகளிலே அதிகாரத்திலே எந்த பதவிகள் இருந்தாலும் சரி, இன்று அதிகமாக நாங்கள் விமர்சிக்கப்படுகிறோம் ஊடகங்களாக. அந்த விமர்சனங்கள் சரியான விமர்சனங்கள் இருந்தால் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிழையாக வேண்டும் என்ற விமர்சனங்களை நாங்கள் கைவிட்டு விட வேண்டும். அல்லாஹ்வுக்காக நீண்ட சிந்தனையோடு சமூக நலன் கருதி இந்த பயணத்தை யாராவது மேற்கொண்டால் ஒருபோதும் உங்களால் யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்படி தோற்கடிக்கப்பட்டாலும் நிச்சயமாக இறைவனை நினைவித்திருக்கிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொற்ப வாக்குகளால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். நான் உண்மையிலே அப்போது அரசியலை விட்டு ஒதுங்குவதென்று நான் யோசித்தேன். நான் இங்கிருந்து தோல்வி அடைந்ததன் பின்னர் அன்று எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ்
இந்த பல்கலைக்கழகத்தை கட்டி முடிப்பதற்கு அதிகமான நேரத்தை செலவு செய்வதற்காக இந்த இறைவன் தோற்கடித்திருக்கிறார் என்று அந்த நிலைமையோடு நான் புரிந்து போகிறேன். சவுதி அரேபியாவிலிருந்து பல சகோதரர்களுக்கு தொலைபேசி எடுத்தார்கள். மக்காவினுடைய இமாம், அந்த ஹரத்தினுடைய இமாமும் என்னோட தொலைபேசியிலே பேசினார். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு பதவியை நாடுவீர்கள், ஆனால் அல்லாஹ் அந்த பதவியை உங்களுக்கு தர விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய விருப்பம் உங்களுக்கு முக்கியமா, உங்களுடைய விருப்பம் முக்கியமா? அல்லாஹ்வுடைய விருப்பம் இந்த பாராளுமன்றத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்க என்பது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொன்னார். ஆகவே அரசியலை விட்டு ஒதுங்கி பல்கலைக்கழகத்தோடு இந்த சமூகத்தினுடைய சமூக பணிகளோடு ஈடுபட வேண்டும் என்றுதான் நான் அங்கு போனேன். போய் நான் இரவு 4 மணி போய் சேர்ந்து தொழுது விட்டு இருக்கின்ற அதிகாலையிலேயே எனக்கு தொலைபேசி வந்தது. நீங்கள் இல்லாமல் தேசிய பட்டியலில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய பேரோடு தான் தேசிய பட்டியல் போகும் என்று எனக்கு முன்னாள் ஜனாதிபதி, இன்னாள் ஜனாதிபதி 2 பேருமே தொலைபேசி எடுத்துள்ளார். நான் கற்பனை கூட பண்ணியிருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுக்காக சமூக நீண்ட நோக்கங்களை கண்டு வேலை செய்த போது நிச்சயமாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஃபௌசல் கூறுவதை போல ஒருபோதும் கைவிட மாட்டார். கௌரவ அமைச்சர் அவர்கள் மிக அதிகமான பணிகளை செய்து வருவார். நாடு முழுவதும் வைத்தியசாலைகளை, பாதைகளை இருபதெல்லாம் ஒருவர் அவரால் வீட்டிலே இருக்க முடியாது. என்னை விட மிக அதிகமான பணிகளை செய்து வருவர். அவருடைய பெருந்தன்மை அவர்கள் பேசுகின்ற போது அவரை இயற்கையினுடைய செயலை பற்றி பேசினார். ஆக அந்த வகையில் கௌரவ அமைச்சர் ஃபௌசி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா நான் குறிப்பாக எல்லோருக்கும் சொல்லுகின்ற விடயம், அல்லாஹ்வுக்காக அவர்களுடைய பணிகளை செய்யுங்கள். நிச்சயமாக இன்று உங்களை புகழ வேண்டும் என்று நீங்கள் யாரும் இந்த பணியை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய தொடங்கினால் ஒரு போதும் உங்களால் மிக சிறப்பான பணியை செய்ய முடியாது. இந்த மண்ணை நாட்டாங்குடியை நான் கட்டி எழுப்பினேன், அபிவிருத்தி செய்தது என்றால் ஆயிரக்கணக்கான கடைகளை உழைத்திருக்கிறோம். பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த பணிகளை செய்தோம். அன்று கடைகளை உழைக்கின்ற போது இந்த காட்டாங்குடி பிரதான இயக்கம் எல்லோரும் நாங்கள் பேசுகின்றோம். 650 கடைகளை நாங்கள் உழைத்தோம். கடைகளை உழைக்கின்ற போது கடும் எதிர்ப்பு இருந்தது, தேர்தல் இருந்தது. அன்று நான் தேர்தலுக்கு பயந்து, மக்களுக்கு பயந்து அதை செய்யாமல் இருந்தால் இந்த விதி அபிவிருத்தி செலுத்த முடியாது. ஆக எங்களுக்கு அதை விட அபிவிருத்தி, பிரச்சனை, நீண்ட காலம் இவைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு தான் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லோரும் சிந்தித்து செயற்பட வேண்டும். அந்த வகையில் இந்த நூலை எழுதுவதற்கு உதவியாக இருந்த எங்களுடைய முன்னாள் உபவேந்தர் டாக்டர் கலாநிதி இஸ்மாயில் அவர்களுக்கும், எங்களுடைய பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அதிகமான நேரத்தை பயன்படுத்தி செலவு செய்த டாக்டர் பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து எழுதிய ஏனைய பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், கலாநிதிகள் இந்த நூலை கொண்டு வருவதை மிக அதிக அக்கறையோடு செயற்பட்டவர்களுடைய திறத்தி வச்சியார் சகோதரர் ரைட்டின் அவர்கள், என்னுடைய தொழில்நுட்ப பொறியியலாளர் சகோதரர் நிக்ராஸ் அவர்கள், அவரோடு இணைந்து செயற்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து தரப்பினரையும் என்னுடைய சார்பில் நாட்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் டாக்டர் பேராசிரியர் நாஜிம் அவர்கள், அவர் தலைமையில் அந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு நிகழ்வில் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த நூல் வெளிவந்தபோது இப்பொழுது இறுதியாக தன்னுடைய முழு ஒத்துழைப்பை முனைந்த அவர்களுக்கு எங்களுடைய பேராசிரியர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் நாஜிம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வு நூல் உரை வழங்குவதற்காக பொறுப்பேற்று அதனை மிகச் சிறப்பாக, மிக அவதானமாக அவற்றை முழுமையாக படித்து அதை சிறப்பாக செய்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் ரூபி பெலட்டைன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கௌரவிப்பதற்காக வருகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத், ஏனைய கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், கலாநிதிகள், பேராசிரியர்கள், ராணுவ போலீஸ் உத்தியோகர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய சார்பிலே நன்றிகளை
கூறி இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களை போல் இதை விட விசேஷமாக எங்களுடைய மக்களுக்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த நாட்டுக்கு சிறப்பான பணி செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். I take this opportunity to express my sincere gratitude to Honorable Karun Jayasuriya, the Speaker of Parliament of Sri Lanka, for gracing this occasion. Honorable Karun Jayasuriya is a well-wisher of mine and a role model for me, whom I have known personally since 1990. When he was an ambassador to Germany, I still get amazed to remember the intervention he made and the way that he resolved the dispute in the appointment of the Chief Minister of Eastern Provincial Council after he won the election in 2008. He voluntarily came forward and settled the issue by uniquely architecting ministerial portfolios. Honorable Karun Jayasuriya is a kind, clean-handed, broad-minded, well-known gentleman to his friends, fingertips, who encouraged and has still been inspiring me to be the leader for our community. I feel it is my duty to express my sincere thanks to the Southeastern University of Sri Lanka for publishing this book titled Gateway to East, the political background of East and 25 years political record. My special thanks to go to Dr. Issa Muhammad Ismail, the former Vice Chancellor of the East University, and his team for initiating this valuable work. And I thank the present Vice Chancellor, Professor Imam Naji, who continue to support to complete and publish this work. I would like to thank Professor Ramiz Abdullah and other authors who contributed with articles for this creative work, and the team for working hard around the clock to bring this book and this format and making this effort very successful. அவரோடு இணைந்து செய்யப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.